தமிழில் இணைந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை வந்து எப்படி எந்த ஒரு ஆப்புமே டவுன்லோட் பண்ணாமல் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலையும் இதே மாதிரி ஆப் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு சிலருக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, இன்ஸ்டாவிலையும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலையோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்கக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஸ்டோரி ஃபீடு, ஸோ ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக சூப்பராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேஜ்லேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இமேஜ் இல்லை வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த பேஜ் போயிட்டு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய பேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் ஆப்ஷன் தனியாக இருக்கும், ப்ளஸ் நார்மலாக அப்லோட் பண்ணக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய வீடியோஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவோட யூஆர்எல்லை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ண உடனே ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட அதாவது கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த சர்ச் பார் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு என்ன சர்ச் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வெப்சைட், ஸோ அதாவது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கிராம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சர்ச் பார்க்கான பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி லிங்க் வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை இமேஜ் வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் வீடியோ அப்படின்னு காமிக்குது இல்லையா, அந்த இடத்துல டவுன்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த இப்போ நம்ம வீடியோ தானே இது பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் டவுன்லோடிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டாவில் காப்பி பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை ரீல்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி. ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி என்னோடய ரீல்ஸில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை நான் இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ரீல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் உங்களுக்கு வந்து அந்த 3 டாட் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பி லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ ரீல்ஸில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோவை இந்த மாதிரி 3 டாட் மெனுவை காப்பி பண்ணி அடுத்த பேஜ், அதாவது இப்போது நம்ம டவுன்லோட் கிராம் போனோம் இல்லையா, அங்கே போய்ட்டு அகைன் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய யூஆர்எல் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அகைன் டைப் பண்ணிக்கோங்க, அதாவது காப்பி பண்ணதை இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டவுன்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துடும். டவுன்லோட் வீடியோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதில் ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் டவுன்லோட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு போட்டு எவ்வளோ எம்பியில் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்றதையும் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, நான் காப்பி பண்ண யூஆர்எல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் அங்கே காமிச்சேன் இல்லையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆப்ஷனில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோ காமிச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் சேம் மெத்தடு தான். நீங்கள் ஒரு மீம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு இமேஜ், இல்லை யாரோ ஒரு செலிப்ரிட்டியோட ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக.
அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு 2 நிமிஷம் போதும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.